வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் ஒரு குயிக் லஞ்ச் பாக்ஸ் மெனு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வேர்க்கடலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தங்கத்தோட விலை பார்த்திங்களா எப்படி கிடுகிடுன்னு ஏறிட்டுருக்கு. நம்மளும் தங்கம் மாதிரி ஒரு ரெசிபியை தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ எதுக்கு தங்கத்தை பற்றி பேசுகிறேன்னு யோசிக்கிறீங்களா? இருக்குங்க, ஒரு குட்டி சம்பந்தம் இருக்குது. இன்றைக்கி நாம் கேரட் ரைஸ் செய்ய போகிறோம். ஓஹோ, அந்த தங்க கேரட்டும் இந்த கேரட்டும் ஒன்று அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அந்த கேரட்டை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. இந்த கேரட்டை வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்டு தங்க மாதிரி ஆயிடலாம் வாங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி என்னோடய ஃபேவரட் பர்சன் எங்கள் அக்கா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம எல்லோரும் அவங்களுக்கு ஒரு ஹாய் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கலாம். உங்களுக்கும் கேரட் ரைஸ் உங்களோட ஃபேவரட்டான மெனுனா இது உங்களுக்கு யார் சமைச்சு கொடுத்தா பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்ஸ். நான் இங்கே கேரட்ஸை கொஞ்சம் மீடியம் சைஸ் துண்டாக தான் வெட்டியிருக்கேன். நீங்கள் இதை துருவியோ இல்லை இன்னும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பொதுவாக இது ஒரு 5 நிமிஷத்தில் குக் ஆகிடும். இல்லை நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஸ்டீம் குக்கும் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே 2 கப் ரைஸ் குக் பண்ண வச்சுட்டோம். இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஒரு 2 கப் அரிசி குக்கரில் போட்டு வச்சுட்டு வந்துடுங்க. எப்போவுமே நம்ம காய்கறி வதக்கும் போது நம்ம அடுப்பு மீடியம் டு சிம் ஃப்ளேம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வெங்காயம் ஓவர் குக் ஆகாமலும் நம்ம கேரட் அண்டர் குக் ஆகாமலும் இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துக்கிறோம். கேரட் சாப்பிட்டா நம்ம கண்ணாடியே போட தேவையில்லை. கேரட் சாப்பிட்டா நம்ம ஸ்கின் அப்படி க்ளோ ஆகும். தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டா நம்ம முயல் குட்டி மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு என்னெல்லாம் கதை சொல்லி உங்களை சின்ன வயசில் இந்த கேரட் சாப்பிட வச்சாங்க அப்படின்றத கூட நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இதோட ஸ்வீட்டிஷ் ஃப்ளேவராலேயே இது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம இதில் ஒரு ½ லெமன் ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். இந்த பச்சை மிளகாவோட காரம், நம்ம கேரட்டோட இனிப்பு, ஆட் பண்ணியிருக்கிற நம்ம எலுமிச்சம் பழத்தோட புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமனும் கேரட்டும் நம்ம ஆட் பண்ணி சமைக்கும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் மல்டிப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம கேரட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட அப்பளம், வத்தல் இல்லை உங்களுக்கு ஆம்லேட் பிடிக்குன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்ளீட் லஞ்ச் பாக்ஸ் மெனு உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கேரட் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தா கீழே எங்கள் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் உங்கள் லஞ்சில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.